Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1164 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஒரு வழியா அந்த சாலை நம்ம ராபின் மீட் பண்ணிட்டான். ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. அப்போ லூஃபி இடையில பூந்து என்னென்னமோ வித்தியெல்லாம் காட்டிட்டு இருப்பான். கையை தட்டுவான், எகிரி குதிப்பான். அந்த ஜெயண்ட் அப்படியே பேனு பார்த்துக்கிட்டு இருக்கும். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு மரியாதை கொடுக்குறானாமா. ஹெல்மெட் எல்லாம் கழட்டி விட்டு அப்படியே ஒரு ஆஃப் ஸ்டாண்ட்ஸ்ல கையை நீட்டி என்னோட ஆளுங்கள்ல ஒருத்தரை நீங்க இதுக்கு முன்னாடி நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், கடன் பட்டிருக்கேன். அப்புறம் அப்படின்ட்டு இழுப்பான். ஆமா, இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஜோரோ கேட்பான். அப்போ உசோப்பு பார்த்துட்டு ரொம்ப மரியாதையா விருந்தோம்பலோட டீச்சண்டா நடந்துக்கிறாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். லூஃபியும் என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருப்பான். உடனே ராபின் ரொம்ப கஷ்டப்படாதன்னு அவளே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அவன் தான் லூஃபின்னு. சாலுக்கு ஆல்ரெடி இவனை பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்குது. உடனே லூஃபி பார்த்துட்டு உங்களை பார்த்தது எனக்கு பெரிய ப்ரெஷரும்பா. அது ப்ரெஷர் இல்ல மூதேவி, பிளஷரு. மரியாதையா நடந்துக்கிறேன்னு ஏன்டா மானத்தை வாங்கிட்டு இருக்கான் பானுங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், வெளுது வெளுது சிரிச்சுட்டு இருப்பான். அப்போ சால் பார்த்துட்டு நீ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், நீ பைரட்டு, நான் நேவி சோல்ஜர். அது மட்டும் இல்லாம இந்த 4 எம்பரர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வித்தியாசமா வினோதமா இருக்கன்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஜாலியா பேசின உடனே எல்லாருமே சந்தோஷமா பேசி ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சால் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்க ஹாப்பியா பேசுவாங்க. அதை பார்த்துட்டு ராபின் சந்தோஷப்படுவான். அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். ஏன்னா ராபின் என்ன சொல்லி அனுப்புனா, இந்த கடல் ரொம்ப பெருசு, இந்த உலகத்துல பிறந்த யாரும் தனியாள் இல்ல, எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ கண்டுபிடின்னு சொல்லி அனுப்புனா. சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சிட்டான்ல, அதனால அவளை பாராட்டி தள்ளுவான். அவளுமே ஆமாமா இவங்க தான் அது, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுனா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சொல்ல போனா என்னோட உண்மையான நண்பர்கள் இவங்க தான் அப்படின்னு அன்புல ஒரு அம்பு விடுவா. எல்லார் நெஞ்சிலையும் போய் சொருகிக்கும். உடனே எமோஷன் ஆகி, டெம்டேஷன் ஆகி, வைப்ரேஷன் ஆகி, கூடவே ரியாக்ஷனோட கதறி கதறி அழுவாங்க. காலத்துக்கும் உனக்காக நாங்க நின்னு போராடுவோம்னு. மொத்தத்துல இந்த சீனே ரொம்ப சென்டிமெண்டா போகும். இவங்க அழுக, அவன் அழுக, நமக்கு ஒரே காமெடி போங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. சால் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வழியா எல்லா தடைகளையும் தாண்டி இங்க வந்து சேர்ந்துட்டீங்க, அதுவே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ராபினை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எப்படியே நீங்க காலத்துக்கும் ஒற்றுமையா இருக்கணும்னு உடனே லூஃபி சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கலாமா. அந்த டைம் தான் லிலித் இடையில பூந்து சவுல எப்படி இருக்கேன்பா. அவன் அப்படியே பேந்த முடிச்ச உடனே நான் தான்டா, என்னைய தெரியலையா முட்டா பாயல, மூளை கட்ட பாயல, நல்லா பாரும்பா, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியலையேம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு பறந்துகிட்டே பேசின உடனே நீ யாருன்னே எனக்கு தெரியல, பறந்துகிட்டே பேசிட்டு இருக்க, நீ மனுஷி தானாங்கிற மாதிரி எல்லாம் கேட்பான். அட முக்கா மண்டையா, இன்னுமாடா நீ தெரியல, நான் தான் வேகா பங்கும்பா. அவ்வளவுதான், அவனுக்கு தூக்கி வாரி போடும். அப்படியே கட் பண்ணா ஜின்பே இருந்துட்டு இதானு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று கொண்டு வந்து வைப்பான். அட வேற ஒன்றும் இல்லை, எக்ஹெட் ஐலாண்ட்ல இருக்கும் போது வேகா பங்கு இந்த பொட்டியை சேஃப்டியா அந்த ஐலாண்டை விட்டு தள்ளி கொண்டு போக சொல்லியிருந்தாரு. ஆனா அது என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியல. அப்புறம் தான் லிலித் சொல்லுவா, அதுக்குள்ள இருக்கிறது வேகா பங்கு, அதாவது நான் தான் உள்ள இருக்கேன்னு லிலித் சொல்லுவா. யாருக்குமே ஒன்றும் புரியல. லூஃபியோட ரியாக்ஷனை பாருங்க. அப்புறம் தான் மேட்ர சொல்லுவா, உள்ள இருக்கிறது வந்து வேகா பங்கோட க்ளோன் ஆமா. இதுக்கு முன்னாடி நம்ம வேகா பங்க் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அச்சு பிசுறாம க்ளோன் எடுத்து வச்சிருக்கான். டேட்டா எல்லாம் சேட்டலைட்ல இருந்து வந்துடும். அதனால மறுபடியும் வேகா பங்க் உயிர் தள்ள போறாரு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே வேகா பங்க் இந்த க்ளோனை ரெடி பண்ணி இந்த எல்பாஃபுக்கு கொண்டு வந்துட்டானாமா. ஆக்சுவலா கவர்மெண்ட் லேப்ல இருந்து ஒரு மாசம் காணாம போன உடனே கவர்மெண்ட்டுக்கு டவுட் வந்துருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா புடிச்சிருப்பானுங்க, ஜஸ்ட் மிஸ். சரி, இப்ப எப்படியோ கொண்டு வந்தாச்சு. இனி என்னன்னா, இதை ஓபன் பண்ணி நம்ம வேகா பங்க பழையபடி கொண்டு வரணும்னா அதுக்கு ஏகப்பட்ட செட்டப் தேவை, அதுக்கு டைமும் ஆகும். அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு பேசாம நான் இங்கே ஒரு புது லேபை கிரியேட் பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம இங்கே வாழலான்னு வேற முடிவு பண்ணிட்டான். அப்படின்னா வேகா பங்கோட புது லேபு இனி எல்பாஃப்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்பாஃப்ல வாழ்றவங்க எல்லாம் ஒரு காட்டுவாசிங்க மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேகா பங்க் வந்து இங்க லேப் எல்லாம் பில்ட் பண்ணி கொண்டு வந்தான்னா ஆல்ரெடி பவர்ஃபுல், இதுல டெக்கும் சேர்ந்துருச்சுன்னா வேற லெவல்ல மாறிடுவாங்கல்ல. பாப்போம் ஃபியூச்சர்ல எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு. அப்ப நம்ம ஜுவல்லரி பாணி அப்படின்னா எங்க அப்பாவையும் சரி பண்ணிடலாமான்னு ஆர்வமா கேட்பான். அதெல்லாம் சப்ப மேட்ரு, நான் பாத்துக்கிறேன்பா. உடனே சால் பார்த்துட்டு நீ நிஜமாவே வேகா பங்குன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் இது ஒரு பெஸ்ட் ரியூனியனா இருக்கும். ஆனா என்ன எனக்கு ஒண்ணு இடிக்குதுன்னா, நீ எப்போ பொண்ணா மாறினேன்னு கேட்பான். அதை பத்தி எல்லாம் இப்ப நான் சொன்னேன்னா உனக்கு சுத்தமா புரியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமேட்டு சொல்றேன்பா. அந்த டைமுங்கும் போது அங்க ஒரு 3 ஜெயண்ட் குழந்தைங்க வந்து சால் கிட்ட வந்து என்ன அவங்க வேலை முடிஞ்சதா, நம்ம விளையாடலாமான்னு கேட்பாங்க. அப்புறமா மீட் பண்ணலான்னு சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஜெயண்ட்
குழந்தைகளான்னு பார்த்து ஷாக்ல இருப்பாங்க. அப்போ சால் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு ஒருத்தி கத்திட்டு வந்தால, அப்ப அவ பார்த்துட்டு இது சாதாரண ஸ்ப்ரிங் மட்டும் இல்ல, குழந்தைகளும் இங்க வந்து விளையாடுவாங்க, எல்லாம் இந்த சால் பைய பார்த்த வேலை. ஆளு தான் பார்க்க எரும மாடு மாதிரி இருப்பாரு, ஆனா குழந்தை மனசுங்கிறதுனால குழந்தைங்க கூடவே விளையாண்டுட்டு இருக்கிறது. ஏன் ஆரம்பத்திலேயே ஏன் உசுர போட்டு வாங்கிட்டாரும்பா. என்ன மேட்டர்னா நம்ம ஆளுங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதான் ராபினை சர்ப்ரைஸ் பண்ணுன்னு இவன் மயங்கி விழுந்த மாதிரியும் அவ கத்திட்டு வர மாதிரியும் ஏகப்பட்ட டேக் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பஞ்சாயத்து. ஃபர்ஸ்ட் டைம் அவ ஓடி வரும்போது இவன் தண்ணி கிட்ட தானே படுத்திருப்பான், அந்த அலை வந்து அடிச்சு மூக்குக்குள்ள தண்ணி ஏறி இருக்கும், உடனே கதறி அடிச்சு எந்திரிச்சிருப்பான். ரெண்டாவது டைமுங்கும் போது அவ ரொம்ப தூரத்துல இருந்து கத்திட்டு வருவா. இவ்வளவு தூரத்துல இருந்து கத்திட்டு வந்தீங்கன்னா 3 நாள் ஆயிரும், ஒழுங்கா பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட்டு அடுத்து 3வது டேக்கு அப்போங்கும் போது ரொம்ப பக்கத்துல வந்துட்டா, வந்த வேகத்துல கைய மிதிச்சு கை வீங்கி போச்சு. இப்படித்தான் படாத பாடுபட்டு கடைசியில ஏதோ ஒண்ணு பண்ணி சமாளிச்சிட்டான். சரி, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாலே இவ பேர் என்னன்னா ஆஞ்சே, சோலோட லைப்ரரி அசிஸ்டன்ட். நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்பேஃப்ல நம்ம கிட்ட பெஸ்ட் லைப்ரரியும் ஸ்கூலும் இருக்குது. உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் நீங்க அங்க போய் செக் பண்ணலாம்பா. அதுவே நம்ம ராபினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபியும் உசோப்பும் கத்துற சவுண்டு. வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு சொல்லிட்டு மரத்து மேல எல்லாம் ஏறி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. 2 பேர்த்துக்கும் போட்டி யாரு ஃபர்ஸ்ட் அந்த லைப்ரரிக்கு போறானுங்கன்னு. அதனால விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்கூலை காட்டுவாங்க. இதுதான் வால்ரஸ் ஸ்கூல். இங்க தான் எல்பேஃப்ல இருக்க குழந்தைங்கலாம் வந்து படிக்க வருவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கிங் வந்து சால் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணி நம்ம பசங்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணணும்னு. அதனால ஓபன் பண்ணியிருப்பான். நம்ம ஆளுகளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். வாரியர்ஸ் எல்லாம் இங்க தான் ட்ரெயின் பண்றாங்களா அப்படின்ட்டு. அப்போ சால் ஆஞ்சேவையும் கேர்டையும் கூப்பிட்டு இங்க இருக்க எல்லா இடத்தையுமே இவங்களுக்கு சுத்தி காமிங்க, நான் ராபினுக்கு லைப்ரரியை சுத்தி காமிக்கிறேன், அவன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குதுன்னு ஒன்னு எல்லாம் ஓகேம்பாங்க. ஆளுக்கு இப்போ ஒவ்வொரு இடம் எடுத்துக்குவாங்க. ஸ்கூலை பார்க்கணும்னா ஆஞ்சே நான் சுத்தி காமிக்கிறேன்பா, மற்ற இடத்தெல்லாம் பார்க்கணும்னா கேர்டு நான் சுத்தி காமிக்கிறேன்பா, லைப்ரரினா சாலு, ஜோரோ ப்ரூக்கும் ஸ்கூலை பார்க்கணும்னு போவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருமாமா. உடனே சாப்பரை நம்பி கூப்பிடுவான், வா நம்ம மற்ற இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு. ஆனா சாப்பரை பத்தி தெரியாதா, அவன் தான் புத்தக புழுவாச்சே, சோ லைப்ரரிக்கு போறேன்ட்டு கிளம்பிடுவான். அப்போ குறுக்க நம்ம சஞ்சி வந்து அவன் கிடக்குறான் பொடிப்பைய, உனக்கு ஒண்ணு நான் உயிரை கொடுப்பேன் நம்பி, நான் உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டு போறேன், உன் மேல ஒரு தூசி துரும்பு கூட படாது அப்படின்னு சீன் போட்டுட்டு இருப்பான். கடுப்பா இருக்கும் அவளுக்கு. அப்போ ஜின்பே பிராங்கி கிட்ட நீ எங்க போக போறேன்னு கேட்டா, அவன் அப்படியே மேல சுத்தி முத்தி பார்த்துட்டு இந்த ஜெயண்ட் ட்ரீ தான் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது, நான் அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன்பா. சோ இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வைங்க. இனி இதுக்கப்புறம் இந்த எல்பேஃப்ல நம்மளுக்கு என்னென்னலாம் பார்க்க போறாங்க, எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இனி புதுசா வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.